மேக்கர்ஸ் தயாரிப்பில் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் அஜித் குமார் நடிக்கும் குட் பேட் அக்லி வெற்றி நடைபோடுகிறது. உலகெங்கிலும் இருக்கும் குமுதம் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. மே மாத பலன்கள் எப்படி இருக்க போகிறது? மே மாத ராசி பலன்கள் ஒவ்வொரு மாதமும் இனிமேல் ஒரு 15 நாள் நம்ம பயிற்சிகளை பற்றி பேச போகிறோம். அடுத்த 15 நாள் மாத பலன்கள் பற்றி பேச போகிறோம். இந்த மாத பலன்கள் என்ன, ஏன் இவ்வளவு சிறப்பு வாய்ந்தவையாக கருதப்படுதுன்னா, ஒரு பயிற்சி அல்லது ஒரு விஷயங்கிறது லாங் டேர்ம் கோல், ஒரு வருடத்திற்கான கோல். ஆனால் இந்த மாதம் எனக்கு என்ன நடக்கும், இந்த மாதம் நான் என்ன பண்ண போகிறேங்கிறது தான் நமக்குடைய அடுத்த தேவையாக இருக்கிறது. அவ்வகையில் இந்த மே மாத பலன்கள் அப்படிங்கிறத நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். இதற்கு நீங்கள் தர வரவேற்பு பொறுத்து இது தொடரும். ஸோ இப்போது மே மாதத்தில் என்ன கிரகங்கள்லாம் இப்படி ஏப்ரல் 14 தான் எல்லா கிரகமும் மாறிச்சு. இப்போ மே மாதம் ஒரு சிறப்புக்குரிய மாதமாக இந்த வருடம் கவனிக்கப்படுகிறது. உலகத்தார் எல்லாராலையும் கவனிக்கப்படுது. காரணம் என்னவென்றால், இந்த மே மாதம் தான் 2 மிகப்பெரிய பயிற்சிகள் நடக்க இருக்கிறது. ஒன்று குரு பயிற்சி, 2வது ராகுகேது பயிற்சி. குரு பயிற்சி என்பது என்ன? குரு ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு செல்கிறார். ராகுகேது பயிற்சி என்பது கும்பத்துக்கு வருகிறார் ராகு பகவான் மீனத்திலிருந்து. ஸோ அந்த 2 பயிற்சி, சனி பயிற்சி ஏற்கனவே நடந்து முடிஞ்சிருச்சு. எப்போ நடந்தது? சனி பயிற்சி கும்பத்திலேருந்து மீனத்துக்கு ஆல்ரெடி சனி மார்ச் 29 போயிட்டார். இப்போது மே மாத பலன்களில் என்னென்ன மாதிரியான கிரக அமைப்புகள்லாம் இருக்குது? மேஷராசிக்காரர்களுக்கு மேஷத்தில் இருந்த சூரியன் இப்போ மே மாதம் ரிஷபராசிக்கு நகர்ந்து செல்கிறார். சூரியனும் புதனுமாக சேர்ந்து புதாதித்ய யோகம் பெறுகிறார்கள். ரிஷபத்திலே 3ஆம் வீட்டில் யார் இருக்கிறார்? குரு பகவான் இருக்கிறார். குருவும் பேர்ந்தாச்சு, குரு அப்படின்னு நினச்சிக்கோங்க. மே மாதம் தானே நடக்க போகுது இல்லையா? ஸோ குரு மிதுனத்துக்கு சென்று விட்டார். 4ஆம் வீட்டிலே செவ்வாய் இருப்பார். 5ஆம் வீட்டிலே கேது இருப்பார். 4ஆம் வீடு என்பது கடகம், கடகத்தில் செவ்வாய் இருக்க, 5ஆம் வீட்டில் கேது இருக்கார். ரைட்டு. அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சனி பகவான் உங்களுக்கு சனியும் சுக்கிரன் உச்சம் பெற்ற சுக்கிரன் சனியுடன் சேர்ந்து உங்களுக்கு மீனத்தில் இருக்கிறார். ராகு பகவான் கும்பத்தில் இருக்கிறார். ஸோ இதெல்லாம் சேர்த்து அனுசரித்து பார்க்கும்போது என்ன பலன்கள் ஏற்படும்னா, மேஷராசிக்காரர்களுக்கு 5 கூடிய யோகாதிபதி சூரியன் 2ஆம் வீடாகப்பட்ட தனஸ்தானாதிபதி வீட்டில் இருக்கிறார். 2வது வீட்டில் தனஸ்தானம். இந்த தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சூரியன் தனப்பிராப்தி அளித்திருக்கிறார். பண விஷயத்தில் நிறைய பெரும் புகழ தருகிறார். 3-6 கூடிய புதனோட புதாதித்ய யோகம் ஏற்பட்டு 2ஆம் வீடு. இதை அப்படியே சனி பகவான் 3ஆம் பார்வையாக பார்த்து விடுகிறார். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, அந்த 5ங்கிற யோகம் கொஞ்சம் தாமதிக்கப்படுது. கொஞ்சம் லேட்டாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள். அதே மாதிரி மேஷராசிக்காரர்களுக்கு அடுத்த 3ஆம் இடத்துல குரு பகவான் இருப்பது, 12 கூடிய குரு பகவான் 3ஆம் வீட்டில் மறைவது விபரீத ராஜயோகத்தை தருகிறது. நிறைய பேர் இந்த பாயிண்ட்டை மிஸ் பண்ணிடுறாங்க. என்றைக்குமே அந்த குரு பகவானோ எந்த பகவானோ 3, 6, 8 கூடியவனோட அந்த 3, 6, 8 பண்ணுற கூடியவன் சம்மந்தப்படும் போது கெட்டவன் கிட்டிடும் ராஜயோகம் அப்படிங்கிற மாதிரி 12 கூடிய குரு பகவான் 3ஆம் வீட்டில் மறைவது என்பது ஒரு ராஜயோகத்தை தருகிறது. அந்த 3ஆம் இடத்து குரு பகவான் 5ஆம் பார்வையாக 3, 4, 5, 6, 7, 8 பார்க்கிறார், 10 பார்க்கிறார், 12 பார்க்கிறார். இந்த 3ஆம் இடத்து குரு பகவான். ஸோ அப்போது 12 கூடிய ஒரு 3இல் மறைந்தவர் 12ஆம் இடத்தையே பார்க்க உங்களுக்கு திரும்பவும் 11ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்கு என்ன பலன்கள் கிடைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாபங்கள் பெரிதாகிறது. 11ஆம் இடத்துல மேஷராசிக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய ராகு பகவானை குரு பகவான் பார்க்கும் பொழுது லாபங்கள் அதிகமாகிறது. ஆக குரு தரும் யோக பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 12 குறைவனாகவே இருந்தாலும் 3ஆம் வீட்டில் மறைந்து யோகக்காரகனாக மாறிவிடுகிறார். அதே மாதிரி அடுத்ததாக உங்களுக்கு சனி பகவானை சொல்லலாம். சனீஸ்வரன் இந்த மே மாதத்தில் 12ஆம் வீட்டில் இருக்கிறாருன்னு தான் பேர். ஆனால் அது 7.5 சனிங்கிற அர்த்தம் கிடையாது. காரணம் என்னவென்றால், குருவினுடைய வீட்டில் சனி பகவான் இருக்கும் பொழுது அந்த சுத்தி அடைகிறார். அதாவது உங்களுக்கு பிரச்சனைகளை அவர் தருவதில்லை. அதனால் இந்த வருஷம் முதல் 2.5 வருஷத்தில் இந்த வருஷம் உங்களுக்கு 7.5 சனி என்பதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்படி யாராவது சொல்லி பயமுறுத்துறாங்கன்னா நான் நம்பாதீங்க, உங்களுக்கு 7.5 சனியே கிடையாது. அப்படி வந்தாலுமே அது குருவினுடைய வீட்டில் இருப்பதால் அதுக்கு எஃபெக்ட் ரொம்ப ஒரு 5 to 6% 7.5 சனி இருந்தால் அது பெரிய விஷயம். 100க்கு அதெல்லாம் நீங்கள் டாலரபிள் தான். ஸோ இப்போது அடுத்து சனி பகவான் 12ஆம் வீட்டிலிருந்து 12, 1, 2 பார்க்கிறார். 12ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் 7ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தை பார்க்கிறார். 6ஆம் இடம் என்பது என்ன? ரண ருண ரோக சத்ருஸ்தானம். அந்த இடத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது வியாதி கடன் கஷ்டமே இல்லாத ஒரு சூழ்நிலையை தருகிறார். சனி பகவான் 10ஆம் பார்வையாக உங்களுடைய 9ஆம் இடத்தை பார்க்கிறார். 9ஆம் இடம் என்பது என்னென்னா பாக்கியஸ்தானம். பாக்கியஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது நிறைந்த அதிர்ஷ்டங்களை தருகிறார். ஏற்கனவே அந்த பாக்கியஸ்தானத்தை தான் யார் பார்த்துட்டாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் 7ஆம் பார்வையாக பார்த்துட்டார்.
ஏற்கனவே குரு பகவான் வந்து உங்களுக்கு 11ஆம் இடத்தையும் பார்த்துட்டார். ஆக மேஷராசிக்காரர்களுக்கு மிக அற்புதமான, அதாவது வந்து மேஷராசிக்காரர்கள் 7ஆம் இடத்தை பார்க்குறார் குரு பகவான். 3ஆம் வீட்டிலிருந்து 5ஆம் பார்வையை 7ஆம் இடத்தை பார்க்குறார். 7ஆம் இடம் என்பது என்ன அப்படின்னா உங்களுக்கான கலத்திரஸ்தானம். கல்யாணமே ஆகாதவங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகக்கூடிய அம்சங்கள், போன வெளிநாட்டுகளுக்கெல்லாம் செல்லாதவங்க வெளிநாடு போகிறதுக்கான அம்சங்கள்லாம் தரார். 7ஆம் பார்வையாக உங்களுக்கு வந்து 9ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது பாக்கியஸ்தானத்தை பார்த்து விடுகிறார். அடுத்து 11ஆம் இடமாகப்பட்ட லாபஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது நிறைந்த லாபங்களை, நண்பர்களால் கிடைக்கக்கூடிய ஆதாயங்களை, மாமனார் மாமியாரால் கிடைக்கக்கூடிய ஆதாயங்கள் எல்லாம் தரார். ஏற்கனவே 11 இருக்கக்கூடிய ராகுவோடு இந்த குரு சேர்ந்து குரு சண்டால யோகத்தை உண்டாக்கி பெரும்பணம் வருவதற்கான வழிகள் எல்லாத்தையும் இந்த குரு பகவான் தருகிறார். ஆக இது இப்படி இருக்க, இந்த பக்கம் மேஷராசிக்காரர்களுக்கு 2 கூடிய சுக்கிரன், அந்த 2 கூடிய சுக்கிரன் உச்சமடைந்து உங்களுடைய 12ஆம் வீட்டில் கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாதங்கள் மே மாதம் சஞ்சரிக்க போகிறார். அப்போ மே மாதம் வந்து 3-4 மாதங்கள் சுக்கிரன் சஞ்சரிப்பதனால மசாஜு, சலூனு, இந்த பெண்கள் சம்பந்தப்பட்ட ஆடைகள், ஆபரணங்கள் போன்றவை செய்பவர்கள் மிக அற்புதமான ஒரு காலமாக இருக்கும். அதே மாதிரி ராசிநாதன் 1-8 கூடிய நீச்சம் விட்டு 4ஆம் இடத்தில் மறைவது வந்து பிபி, அனிமிக்கு போன்ற ரத்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பாக இருக்கும். ராசிநாதன் 4ஆம் வீடு கேந்திரபலம் பெற்று அதிலும் நீச்சமடைந்திருப்பதால் ஒரே விஷயம் நீங்கள் பார்த்துக்கணும், உடல்நிலையில் நிறைய அலைச்சல், இரத்த சம்பந்தப்பட்ட வியாதிகள், இரத்தத்தில் ஹீமோகுளோபின் கம்மி போன்ற பிரச்சனைகள்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி 5ஆம் இடத்து கேது உங்களுக்கு வந்து புத்திர சோகத்தை உண்டாக்குவார். பிள்ளைகளால் மன கஷ்டம், பிள்ளைகளால் மனச்சோர்வு, பிள்ளைகளால் டயர்ட் ஆகிறது, பிள்ளைகள் வந்து எதிர்பார்த்த டார்கெட்டு இந்த வாரம் வந்து மேக்ஸ் எக்ஸாமு, குழந்தை வந்து ஒரு 100க்கு 90 எடுக்கணும்னு நினச்சி நீங்கள் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி அதை படிக்க வச்சுருப்பீங்க. ஆனால் அது அந்த மாதிரி கூட எடுக்காது. அப்போ பிள்ளைகளால் ஏற்படக்கூடிய அவமானங்கள், மன சங்கடங்கள் போன்றவையெல்லாம் ஏற்படும். கொஞ்சம் வளர்ந்த அடலசன்ஸ் பசங்களாக இருந்தால் இன்னும் சுத்தம் கேட்கவே வேண்டாம். அவர்கள் ஏதாவது ஒரு தவறு செஞ்சு வீட்டில் மாட்டிக்கிறது போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படும். 5ங்கிறது பந்தயம், 5ங்கிறது ரேஸு, இதெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ அப்போ வந்து 5ஆம் இடத்துல கேது இருக்கும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு யார் கூட சவால் விடணும், போட்டிக்கு போட்டி, இதை சொல்லுவாங்க கேசினோ மாதிரிலாம் சொல்லுவாங்க. இல்லை அந்த பணம் கட்டி லாட்ரி ஆடுற விஷயங்கள், அதெல்லாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். அதெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது. 5ஆம் வீடு என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானம். அந்த இடத்துல கேது வரும்பொழுது இது வரைக்கும் நீங்கள் பண்ண தப்புக்குரிய தண்டனை உங்களுக்கு கிடைக்கும். அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக தவறுகள் ஏதும் செய்யாமல், அல்லது தவறு செய்திருந்தால் அதுக்கு வருந்தி பிராயச்சித்தம் தேடிக்கொள்ளுதல் உங்களுக்கு நல்லது. காரணம் என்னவென்றால் 5ஆம் இடம் என்பது ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும்னா 5ஆம் இடத்துல கேது இருக்கும் பொழுது அது வந்து மிக பயங்கரமான ஒரு அம்சங்கள் எல்லாம் தரும். என்ன தரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் வாழ்க்கையில் நான் என்னென்னலாம் தப்பு பண்ணணும், அந்த தப்பெல்லாம் எனக்கே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி காட்டும். நானே அந்த தப்பில் அனுபவப்படுவேன். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். ராகு பகவான் 11ஆம் வீட்டில் வருவது நிறைந்த லாபங்களை தரக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பாகவே இருந்தாலும், இந்த மே மாதம் ஃபுல்லாக நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தங்கத்தை கொண்டு போய் ப்ளட்ஜ் பண்ணிடாதீங்க. தங்கத்தை ப்ளட்ஜ் பண்ணால் தங்கம் கிடைக்கவே கிடைக்காது. பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2 என்ன அப்படின்னா, எதையும் பிராண்டடாக வாங்குறேன், பிராண்டுக்கு செலவு பண்ணேன்னு தேவையில்லாமல் செலவு பண்ணாதீங்க. இந்த மாதம் கொஞ்சம் ட்ரையான மாதமாகத்தான் இருக்கும். ஏன்னா 6 கூடிய புதன் 2ஆம் வீட்டில் இருப்பதால். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பில் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் அஜித் குமார் நடிக்கும் குட் பேட் அக்லி வெற்றி நடை போடுகிறது.